இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் இப்போ எனக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக கேட்டு வாங்கிப்பேன். யார் இருக்காங்கன்னெலாம் பார்க்க மாட்டேன். இன்கேஸ் ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க, எதுவும் வாங்கணும், காசு வேணும் அப்படின்னா என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் கதவை பூட்டிட்டு காசு கொடுன்னு சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ அது ஏன் அவங்க அப்படி பண்ணணும்? எல்லோரும் நான் உன் ஒய்ஃப் தானே, ஏமா வாங்கணும், கடைக்கு போனோம் காசு கொடுன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியது தானே. எதுக்கு ரூமில் கூட்டிகிட்டு வந்து தெரியாமல் வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போகணும் கடைக்கு? சார் எனக்கு அதில் விருப்பம் இல்லை சார், மற்றவங்க முன்னாடி கேட்குறதில்ல. நான் உன் ஒய்ஃப் தானே. உங்களுக்கு உங்க மனைவி கிட்ட இருந்து பணம் வாங்குவது மட்டும் கஷ்டமா இல்ல, நான் பணம் வாங்குறேன்னு சொல்றதுலயே உங்களுக்கு கஷ்டம் இருக்கு. ஆமா, என் மனைவி கிட்ட இருந்து காசு வாங்குறாங்கன்னு சொல்றதுலயே உங்களுக்கு கஷ்டம் இருக்கு. ஓகே, வேற. வணக்கம் சார், என்னோட பேர் விவேக். நான் திருச்சியிலேருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நான் வந்து 20,000 வாங்குறேன். என் ஒய்ஃப் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 35 ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் வாங்குறாங்க. எத்தனை வருஷமா போறீங்க வேலைக்கு? நான் ஒரு 5 இயர்ஸாக போகிறேன். ஓகே. அவங்க மேக்ஸிமம் இப்போ 1 இயராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த போகும்போது அது நாங்கள் லவ் மேரேஜ்னால மேக்ஸிமம் எல்லாமே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் கூட வாங்கும்போது உன்னை நம்பி தானே போனால், இப்போ எப்படி ஒய்ஃப் கூட வாங்குறாங்க, நீ எப்படி அவனை பார்த்துக்க முடியும், இப்போ ஒய்ஃப் தானே உன்னை பார்த்துக்கிறான்னு கேட்கும்போது நமக்கு ஒரு கேட்குறாங்க. அவங்க ரிலேஷன் சைட்லேருந்து கேட்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கேட்கலனாவும் ஏதாச்சும் மேரேஜுக்கு போனால், எனி மேரேஜஸ் போனால் அவங்க சைடில் யார் கேட்குற? க்ளோஸ் ரிலேட்டிவ் கேட்குறாங்களா இல்லை சொந்தக்காரங்க? க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க சைடு, பொண்ணு வீடு சைடு போகும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் ஒய்ஃப் தான் வந்து முன்னாடி ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏன் நீங்கள் பண்ணலையான்னு கேட்கும்போது அந்த சம்பளத்தை காட்டி ஏதாவது பேசுகிற மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே, அதாவது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது இந்த சம்பளத்தின் காரணமாக தான் முக்கியத்துவம் கொடுக்கலங்க ஃபீல் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சேலரி வாங்குறது அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ ரிலேட்டிவ்ஸால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை. அவருக்கு லைட்டாக ஈகோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ எங்கள் சைடு இருக்கவங்க கேட்குறாங்கன்னா அது வந்து அதிகமாயிருது. எதார்த்தமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளால் இவ்வளோ தான் செய்ய முடியும்னு செய்கிறோம். பட் அவங்க என்ன இது பண்ணாத கொஞ்சம் கூட பண்ணணும் அவங்கள முன் நிறுத்தி பண்ணும்போது ஒய்ஃப் தானே முன்னிறுத்தி பண்ணுறாங்க, நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு என்ன பேசுன்னு நமக்கு தெரியல. இப்போ எங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன ஆனிவர்சரிஸ், அந்த மந்த்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நான் எவ்ரி மந்த் ஒரு சின்ன சின்ன செலிப்ரேஷனாக இருந்தாலும் நான் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவேன். அவர் வந்து எப்போயாவது பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவார். சர்ப்ரைஸ்லாம் அவ்வளோவா ஜென்ஸுக்கு வந்து ரிவீல் பண்ண தெரியாதுல்ல, பண்ண முடியாது. இன்னொன்று பண்ணாலும் என்ன பண்ணுவார், எனக்கு வந்து எந்த பொருளாக இருந்தாலும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவர் எவ்வளோக்கு வாங்கி தராருன்றதுக்காக இல்லை, இந்த பொருள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கேட்டால் அவருக்கு வந்து டக்குன்னு இதாகும். நான் கம்மியாக வாங்கி கொடுத்துருக்கேன்றனால நீ கேட்குறியா அப்படின்னு அவருக்கு டக்குன்னு தோணும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? உங்களோட சேலரி என்னவா? ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் சார். நான் வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன். அவர் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறார். ஓகே. நீங்கள் எப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உணர்ந்தீங்க? நான் அதிகம் சம்பாதிப்பதனாலேயே அவர் வந்து ஒரு சின்ன ஈகோவோ அல்லது ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதிகமாக சம்பாதிக்கிறதுனால அதனால் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் நான் கொடுக்குறேன். இப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, என்னங்க எனக்கு டயர்டாக இருக்குங்க டீ போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. சரியாக பொண்டாடி தான் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் கொடுத்துருவேன். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பிள்ளைங்களும் கவனிக்குது. அந்த பிள்ளைங்க எனக்கு வேலை வாங்குது. அப்பா உட்காந்து சேரில் உட்காந்துட்டு ஒரு டீ போட்டு எடுத்துருவா. இவங்க என்ன வேலை வாங்குறாங்களே, அதே மாதிரி பிள்ளைங்களும் எங்களை பார்த்து கற்றுக்குது, அவங்கள பார்த்து கற்றுக்குது. ஓகே. இப்போ அவங்க அதிகம் சம்பாதிப்பது உங்களை எங்கே காயப்படுத்துது? நீங்கள் எங்கே ஹர்ட் ஆகிறீங்க? எனக்கு வந்து இவங்கள பார்த்து பசங்களும் நம்மளை வேலை வாங்குறாங்க, நாளடைவில் அவங்களும் ஒரு சின்னதாக வேலை செய்யணும்னாலும் அவங்களே செஞ்சுக்கணும். ஓகே. முன்னால் வந்து சொல்லுவோம் அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு பெண்ணே வீட்டில் செஞ்சுட்டு இருக்கப்போ பசங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த வேலையெல்லாம் அப்பாட்ட சொல்லணும், இந்த வேலையெல்லாம் வந்து அம்மாட்ட சொல்லணுங்க மாதிரி மைண்ட் செட் மாறிடுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் அவர் தெரியல கேட்டப்போ அப்போ குழந்தைங்களுக்கு என்ன வருதுன்னா, ஓகே இவர்கிட்ட சில்லற வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் சொல்லி வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அது என்னை ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறாரு. ஏன் அது நீங்கள் பண்ணுறீங்க? அதை நமக்கு வேலை சரியா இருக்குல்ல சார், அதனால அவர் அவருக்கு அதை பார்த்துக்கிறாரு. ஒரு அப்படி தோண ஆரம்பிச்சிடும்ல. இப்போ வேலைக்கு போகிறதுனால தானே இப்போ நீ இப்படி ட்ரீட் பண்ணுற, அவள் சம்பளம் அதிகமாக வாங்குறதுனால இப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு ஒரு தாட் அவருக்கு வந்துடும்ல. அப்போ அது ஆமாம் ஆமாம், அவரோட நம்ம சம்பளம் அதிகமாக வாங்குகிறோம், இதெல்லாம் செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் தோணும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அது அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு. அப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சும் ஏன் நீங்கள் தொடர்ந்து அதே பண்ணிட்டே இருக்கிறீங்க? அப்புறம் நம்மளுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லைல்ல சார், அதனால். ஓகே. ஆனால் இப்போ அவங்க வந்து நான் அதிக நேரம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க, அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க? நான் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன், அவங்க கொஞ்சம் 1 மணி நேரம் முன்ன பண்ண தான் வருவாங்க. 1 மணி நேரம் தானே வித்தியாசம் வருது. ஆமாம். அது என்ன அதிக நேரம் வேலையாயிடுது? நான் வந்து சாப்பிட்டு படுத்துக்குவேன் சார். பார்த்துங்க, டயர்டாக இருக்கும்ல சார், நம்மளுக்கு 3 குழந்தைங்க. அவர் மட்டும் ஆஃபீஸில் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்காரா? அவங்களுடைய ஆதிக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது நான் வந்து அவங்கக்கிட்ட அடங்கி போகணும். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீ வேலையை விட்டுருன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதே போல் அவங்க உங்களை நோக்கி வேலையை விடுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வேலையை விடுறீங்களா? இல்லை சொல்ல முடியுமா? இல்லை, அது சொல்ல முடியாது தானே. ஏன் முடியாது?
இல்ல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க சார் இல்ல சார் இல்ல சார் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை காட்டிலும் சம்பளம் அதிகமா தான் வாங்குறாங்க. ஏன் அவங்க சொல்ல முடியாது? நீங்க ஆக்சுவலா அடங்கி போறதா நினைக்கிறீங்க. உண்மையிலே சொல்ல போனா சைக்காலஜிக்கலா நீங்க தான் அடக்கி ஆள்றீங்க. அதான் உண்மை. நீங்க அடங்கி போறதா சொல்றீங்க. சைக்காலஜிக்கலா ஒண்ணுமே இல்ல. நான் சிம்பிளா சொன்னேன்ல, இருக்கிறதுலயே மற்ற மாநில காட்டிலும் தமிழ்நாட்டுல விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒன்றாவது முக்கியமான ஒரு காரணம் வந்து என்னன்னா பெண்ணோட ஒர்க் ஃபோர்ஸ் உள்ள வந்தது. மற்ற எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க யாராவது ஒருத்தங்க வந்து வேலைக்கு போவாத இது செய்யாதன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்க ஃபேமிலி முன்னேற்றத்தை மட்டும் நீங்க எடுக்கணும்னு நினைக்காதீங்க, டோட்டலா தமிழ்நாடோட முன்னேற்றமும் கூட தடைப்படும். அதனால நீங்க அதை தயவு செய்து அப்படி ஒரு மனநிலைக்கு வராதீங்க. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க ஆக்சுவலா? நான் வந்து டாக்டரா இருக்கேன். நீங்க டாக்டர்? ஆமா. ஓகே. உங்க கணவர்? அவர் வந்து ஆட்டோமொபைல் ஷோரூம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இவன் முன்னாடி பேசும்போது சொன்னாங்கல்ல, அது போல ஏதாவது ஒரு இடத்துல நான் அதிகம் சம்பாதிப்பனாலே இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? என்னால் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம், ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னால் தனியாக அதை பண்ண முடியும். அதனாலே எங்களுக்குள்ளே வந்து சில ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ ரீசெண்டாக கூட எங்களுக்கு அப்படி வந்தது. எதர்ச்சியாக எனக்கு ஒரு ஜுவல் வந்து வாங்கணும்னு தோணுச்சு. நான் போய் வாங்கிட்டேன், வர வழியில் நான் வாங்கிட்டேன். அது அவர் ரொம்ப பிஸி. ஸோ லைக் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அவைலபிள் கிடையாது. சரி, நான் போகிற வழியில் எனக்கு இருந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் நைட்டு வந்து நான் அதை ஃபோட்டோ காமிக்கும் போது தான் அவருக்கு தெரியும் நான் அதை வாங்கியிருக்கேன்னு. அப்போ வந்து அவர் டென்ஷன் ஆகிட்டார். இவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணுற, பட் என்கிட்ட சொல்லாமல் பண்ணுற அப்படின்னு. பட் என்னன்னா அவர் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலே அவைலபிள் கிடையாது. ஸோ நான் மட்டும் தான் தனியாக போய் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சொன்ன விதத்தை பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியில் வாங்கிட்டேன்றாங்க. பிஃபோர் ஒரு இந்த விஷயம் பண்ணும்போது நம்ம பிளான் பண்ணிட்டு போகலாமே. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம போகலான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம வந்திருக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த இடத்துல அவங்க நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் போகிற வழியில் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு அந்த இடத்துல ஈகோ டச் ஆயிருந்தது. இது ஒரு பொதுவான கருத்து நான் சொல்றேன் சார். அது வந்து இண்டிபெண்ட் டிபெண்ட் வச்சு தான் வருது. எதனால நான் சொல்றேன்னா, நாங்கள் வந்து இப்போ அவங்க சம்பாத்தியத்தில் நாங்கள் வாங்கணும், கோல்டு வாங்கணும்னா அவங்கள இண்டிபெண்ட்டாக வாங்க முடியாது. அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும், அவங்க கிட்ட கேட்டு தான் வாங்கணும். இதே இப்போ நான் வந்து இண்டிபெண்ட்டாக நான் சம்பாதிக்கிறனால தானே நான் போய் வாங்குறேன்னு அவங்களுக்கு தோணும். இதே அவங்க ஒரு கோல்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க, இல்லை யாருக்காவது வாங்குறாங்க, வீட்டுக்கு வாங்குறாங்கன்னா நான் ஏன் என்னை விட்டுட்டு போய் வாங்கினேன்னு கேட்க மாட்டேன். உன்னிட்ட இருக்கா, என்னை விட அவங்க அதிகமாக சம்பாரிச்சா நான் சந்தோஷம் தான் படுவேன், பெருமை தான் படுவேன். அது ஏன் அவங்க மட்டும் அப்படி ஈகோ கிளாஷ் ஆகி பார்க்குறாங்கன்னு தெரியல. இப்படி ஆண்கள் நடக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? இண்டிபெண்டன்ட் டிபெண்டை பார்த்து இப்படி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? நம்ம அப்படி பார்க்கல, அவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க? நீங்கள் ஃபஸ்ட்டே ஷோ ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல, எல்லாமே போராடி தான் பெண்கள் வந்து வாங்குறாங்க. இப்போ இந்த வேலைக்கு வர்றதுக்கு பல வருஷமாக எத்தனை போராட்டங்கள் பெண்கள் பண்ணியிருப்பாங்க. ஆண்கள் அப்பையிலேருந்தே வேலைக்கு போகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணி படித்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வந்து நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம். ஒரு போராட்டத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற இடத்துல பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறையா சம்பாதிக்கிறோன்றப்ப எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை. வீட்டில் வேலை பார்க்கணும், போகிற வர்ற இடத்துலலாம் பத்திரமா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறப்ப நீங்கள் ஏன் அதை பார்த்து பெருமைப்படாமல் ஈஸியாக ஆம்பளைங்க போறீங்க, வேலை பார்த்துட்டு வரீங்க, அதை பார்த்து ஏன் ஈகோ வருது உங்களுக்கு? பெருமையாக நினைங்க, ரொம்ப பெருமையாக நினைங்க.